Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி பண்டான் ஆக்கறக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். கடல் பாசி இது எரிக்க நோம்புக்குள்ளே சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வவுரெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும். பொதுவாகவே இஸ்லாமிய குடும்பத்தில் வந்து இந்த நோன்பு மாதத்தில் எல்லார் வீட்லேயுமே இதை நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க வீடியோவில் போவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கறக்காய் கடல் பாசி. இங்கே வந்து தூளுங்க இருக்கும், இதுவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுக்க போகிறது பாதி தான், ஏன்னா எங்களுக்கு பாதி போதும். அதுக்குள்ளே அளவு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக இருந்தால் இதே அளவு எல்லாம் டபுளாக ஆகிக்கிறங்க. பண்டான எல்லாம் மட்டும் இந்த அளவே போதும். ஒரு பொடி நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு பொடி. அதுக்கு நம்ம தண்ணி வந்து ஒரு 350 மில்லி இல்லை 400 மில்லி தண்ணி ஊற்றலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஜேலி மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 400 மில்லி தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 350-300 மில்லி தண்ணி ஊற்றுங்க. இப்போ நம்ம பண்டான இலை எடுத்துருக்குறோம். 3-5 எடுத்துக்கிறோங்க. அப்புறம் பச்சை கலர் அதை வந்து இப்போ வந்து நம்ம பொடிசாக அதோட ஜூஸ் எடுக்க போகிறோம். இது இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை கலர் மட்டும் ஊற்றுங்க. ஒரே ஒரு இலை இருந்தால் ஆக்கறக்காய் உள்ளுக்கு காய்ச்சிருங்க, அதுவும் வாசமாக இருக்கும். இது நம்ம கலருக்கண்டி தான். அப்புறம் 50 மில்லி தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி அதோட ஜூஸை வந்து நல்லா வடித்து எடுத்துருங்க. இந்த கலரே போதுண்டா, எக்ஸ்ட்ரா கலர் வேண்டாம். அதுவே வியாபாரத்துக்கு இருக்கிறவங்க அவங்களாம் வந்து கலர் கண்டிப்பாக போடணும். இப்போ நம்மளுக்கு வந்து பண்டான் ஜூஸ் வந்து 50 மில்லி கிடச்சிருச்சு. தேங்காய் பால் வந்து திக்கு தேங்காய் பால் 250 மில்லி. அதில் வந்து பண்டான் ஜூஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. எல்லாத்தையும் ஊற்றிட வேண்டியதான், எனக்கு கலர் பத்தாது. மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து 300 மில்லி. சரியா? இப்போ நம்ம கொஞ்சோன்னு கலர் போடுறோம். இது வேணுண்டா போடுங்க, வேணாடா தவிர்த்துக்கிறேங்க. நான் வந்து வீடியோ கண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் போடுறேன். இல்லைண்டா நான் வந்து வெறும் பண்டான இலையை மட்டும் அரைச்சி தான் நான் வந்து ஊற்றி செய்வேன். அது கலர் உங்களுக்கு வந்து எடுப்பாக இருக்காது, அதனால தான் இதை ஊற்றுறேன். நம்மளோட கடல் பாசி வந்து நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம சீனி ஒரு 50 கிராம் சீனி போடுங்க. இனிப்பு வந்து உங்கள் ரசனையை போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிறோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு போடணும். அதுவே நீங்கள் தேங்காய் பாலில் போட்டிங்கன்னா தேவையில்லை, கிண்டி விட்ருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோகோனட் மில்க்கு பண்டான் ஜூஸ் போட்டு வச்சுருக்கிறோம்ல, அதை எடுத்து ஊற்றி இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லா கொதிக்கிற பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து 2 லேயர் அழகாக சூப்பராக கிடைக்கும். நம்ம வந்து இப்போ ஊற்றுனதோடய எடுத்து நம்ம தட்டில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லேயர் வந்து ரொம்ப சிறுசாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும், நல்லா 2 கொதி நல்லா கொதிக்கணும். ஒரு கொதியில் அடைக்கக்கூடாது, 2 கொதி கொதிக்கணும். கொதிச்சா தான் நம்மளுக்கு லேயர் வந்து நல்லா பெருசாக, மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் நல்லா பெருசாக வரும். அதே நேரத்தில் நம்மளுக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக ஊற்றணும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு கொதி கொதிக்குது. அப்புறம் லைட் அடுப்பை மெதுவாக அப்படி வச்சு மறுபடியும் ஏற்றுங்க. மறுபடியும் இன்னொரு கொதிக்க வச்சு அப்படி திரியும். அந்த திரியிற இது நம்மளுக்கு தெரியணும். அதை பார்த்து இந்த மாதிரி 2 கொதி போதும், அவ்வளோதான். அவ்வளோதான். ஊற்றி ஒரு நிமிஷம் இது கொதிச்சா போதும், அவ்வளோதான். இதுதான் அலோமெண்டு. அதோடு நீங்கள் அடுப்பு அடைச்சிடலாம். இனி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அருமையாக லேயர் வந்து நல்லா 2 இது உங்களுக்கு வரும். நம்ம முட்டையெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நீங்கள் எந்த தட்டில் ஊற்றுறீங்களோ அதை கழுவி வச்சுக்கிறங்க. நம்ம சாப்பிட்ற தட்டாக இருந்தாலும் பிரச்சனை, நம்மளுக்கு மொத்தத்தில் கொஞ்சம் உயரமாக இருக்கணும் தட்டுங்க, அவ்வளோதான். வடிகட்டிக்கிறங்க. எல்லாத்தையும் ஊற்றினா இது நிறைஞ்சிருக்குது, இப்படி இருக்கக்கூடாது நம்மளுக்கு. அதனால் நான் என்ன செஞ்சேன், கொஞ்சோன்னு வந்து எடுத்து இந்த சின்ன குட்டி அச்சில் ஊற்றிட்டேன். இந்த பூ அச்சில் ஊற்றியாச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்த பொருள். அதுவும் ஒரு 3 இது தான், அவ்வளோதான். நம்மளுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஆறணும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கீழே பாருங்கள், ஒரே ஒரு லேயர் மட்டும் கணக்கு தெரியுதா, லேசான லேயர் இருக்குது. அப்புறம் அரை மணி நேரத்தில் 3/4 லேயர் இருக்குது. இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா லேயர் பாதிக்கு பாதியாக இருக்கிறாங்க. இப்போ தூக்கி நம்ம ஐஸ் பெட்டியில் ஒரு 2 ஹவர் இல்லைன்னா 1 ஹவர் வச்சுருங்க. இப்போ பூ வச்சு வந்து நம்மளுக்கு 1 ஹவர்லேயே ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் தானே ஊற்றணும். அதனால் இந்த மாதிரி அச்சில் ஊற்றி வச்சிங்கன்னா குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச அச்சில் ஊற்றி கொடுங்க. கட்டிங் பண்ணுறது கூட வந்து சீப்பு மாதிரி ஜேலி கட்டிங் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது வேண்டாலும் வாங்கி வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக அழகாக இருக்கும். இப்போ கரெக்டாக 2 ஹவர் ஆச்சு. இப்போ நம்ம எடுத்தாச்சு. ஓரத்தை லைட்டாக இது பண்ணி விட்டு கவுத்துறதுனால நம்ம இப்படி செய்கிறோம். இயற்கையாகவே நம்ம நோம்பு துறக்கில் என்ன செய்வோம், சும்மா தட்டிலே ஊற்றி வச்சு அதை அப்படியே கட்டிங் பண்ணி அப்படியே தட்டோடு தூக்கி வச்சுருவோம். இயற்கையாக அப்படி தான் செய்வோம். உங்களுக்கு வீடியோக்காண்டி நான் வந்து இதை செஞ்சு கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி அழகாக கவுத்திடலாம். கவுத்தி அப்படியே கட்டிங் பண்ணி, கட்டிங் வந்து உங்களோட விருப்பம்.
உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அப்படி கட்டிங் பண்ணிக்கிறலாம். அச்சு வச்சு கூட நீங்கள் கட்டிங் பண்ணிக்கிறலாம். அது உங்களோட விருப்பம். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்த்திங்களா, அழகாக சூப்பராக 2 லேயர் வந்திருக்கு. இது வந்து நம்ம வந்து தேங்காய் பால் காய்ச்சிற பக்குவம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் நோம்புக்கு கண்டிப்பாக இதே மாதிரி ஆக்கறக்கா இந்த மாதிரி ஜேலி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு. இன்னும் நல்ல பதிலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.